friends, welcome to Mahi Kitchen Tamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மூணு வகையான சட்னி தாங்க ரெடி பண்ண போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க Subscribe பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கார சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்காக 6 ல இருந்து 7 வரமிளகாய் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கங்க. அது கூடவே தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஊத்தாம நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இப்போ மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணி பூண்டு பல் ஒரு 10 ல இருந்து 15 சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா தோல் உரிக்காமல் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதையும் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்னியை தாளிச்சுக்கலாம். நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா ஒரு 10 days கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டிங்கனாலும் கெட்டு போகாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ஃபேவரட் சட்னின்னு கூட சொல்லலாம். அவ்வளோதான், இதை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க. இது நல்லெண்ணெயோட கலந்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததான் நம்ம தக்காளி சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானது ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியே குறைச்சி சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 1 சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் அடுத்ததாக நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா இப்போ வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தோட கலர் மாறணும், அந்தளவுக்கு வதக்கினீங்கன்னா தான் சட்னி நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், லைட்டாக வெங்காய கலர் மாறிடுச்சு. அது கூடவே நம்ம இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தோட கலர் பார்த்துங்க நல்லா கோல்டன் கலராக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போது நம்ம வதக்கி வச்சது எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா, அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை பச்சையாகவே சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி சட்னியோட இந்த பச்சையாக சேர்த்து அரைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தாளிப்பு எதுவும் தேவையில்லை. அடுத்ததாக தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்காக மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், அது கூடவே அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சமாக இஞ்சி, கருவேப்பிலை சிறிதளவு, அது கூடவே பூண்டு பல் 2 சேர்த்துக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணியும் தேவையான அளவு ஊற்றி நம்ம பறிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், சட்னி அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இதுக்கும் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தேங்காய் சட்னியை கொஞ்சம் குறப்பாக அரைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போது தாளிப்புக்காக ஒரு கரண்டியில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடிச்சு வருது. அது கூடவே நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம சட்னியில் இதை சேர்த்துடலாம். சிம்பிள் அண்ட் டேஸ்டான 3 வகையான சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா Subscribe பண்ணிக்கோங்க.